டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் நமது செய்தியாளர் ஆண்டன் தரும் தகவல்களை கேட்கலாம். 70 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தலானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கி இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவானது தற்போது வரையில் எந்தவிதமான அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக நடைபெற்று வருகின்றது. பல்வேறு பகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமாக வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருவதை காண முடிகின்றது. இங்கே வந்து நிறைய தமிழர்கள் கூட இங்கு இருக்கின்றார்கள். அவர்களும் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றார்கள். அதுபோன்று வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வணக்கம்ங்க. வணக்கம். உங்கள் பேர்? ஜெயலட்சுமி. இங்கே இருக்க தமிழர்களுக்கெல்லாம் வந்து இதுவரையில் இந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு தமிழர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க? என்ன மாதிரியான? நிறைய செஞ்சுருக்கிறாங்க. பூக்காரவங்க நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே பூக்காரவங்க தான். ஆமாம், இல்லைனாக்கா நாங்கள் இல்லாதமே எப்போ போயிருப்போம். எங்களுக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அப்போல்லாம் அந்த பூக்காரர் தான் வராரு. எங்களை காப்பாற்றுறாங்க. நாங்கள் இருக்கிற இடத்த காப்பாற்றுறாங்க. எங்களுக்கு பூ தாங்க. பூ தான் எல்லா சப்போர்ட்டு. அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டு, எங்களுக்கு அவங்க சப்போர்ட்டு. பூ தான். தற்போது இருக்க ஆட்சி மேலே என்ன மாதிரியான அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அவ்வளோலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது பூ தாங்க. உங்கள் பேர்? உமா. ஓட்டு போட்டாச்சா? இன்னும் இல்லை மேம். போடணும். இங்கே பாதுகாப்பு இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? வாக்களிக்கிறதுக்கெல்லாம் காலையில் 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் இல்லை. பாதுகாப்பாக எல்லாம் ரெடியாக கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லை. மக்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. மார்வாஜி, சர்தார்ஜி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி இன்ன வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாரு. கொடுத்ததால அவர் சைடில் நாங்கள் ஓட்டு வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்குது சார். கரெக்டாக இருக்குது. டெல்லியில் எப்படி இருக்குது? நான் கேட்ட மாதிரி தமிழர்கள் இருக்க ஏரியாவிலெல்லாம் ஏற்கனவே இருந்த அரசு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஜ்ரிவால் வந்து இருந்தார். இதுக்கு வந்தாங்க. அவங்க வந்து என்ன ரோடு போட்டு விட்டாங்க, பாத்ரூம் கட்டி விட்டாங்க. இதுதான் பிரச்சனை. வேறு இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணலை மக்களுக்கு. பூக்காரர் வந்து தான் எங்களுக்கு ஒன்றுனா அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிறதால ஒரு அர்ஜென்ட்டோ ஒரு ஹெல்ப்போ எதாக இருந்தாலும் நாங்கள் போயிட்டு கேட்க முடியுது. ஏன்னா நாங்கள் பாடகஞ்சிக்கு போய் கேட்க முடியாது. பாடகஞ்சியில் போய் நாங்கள் தூரம் போய் கேட்டுட்டு நாங்கள் ஓடியார முடியாது. இங்கே கிட்ட இருக்கிறதால ஜங்புராவில் போயிட்டு மார்வ சார்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். ஒரு ஹெல்ப்போ எதாக இருந்தாலும் ஒரு போலீஸ்காரங்களே எங்களை பிடிச்சாலும் நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதால் அவங்க சைடில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ இருக்க ஆட்சியை தொடரலாம்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாறணும்னு நினைக்கிறீங்க? அவளே தான் தொடரணும். அவர் தான் வரணும். அவர் தான் முன்னுக்கு வரணும். அவர் தான் தொடரணும். இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? பூ தான் வரணும். பிஜேபி தான் வரணும். அது வந்தால் தான் நாங்கள் எங்களுக்கு சேஃப். ஓகே. ஆமாம். இப்போ இருக்க ஆட்சி எதனால் வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க? எதனாலனாக்கா எங்களுக்கு யார் பாதுகாப்போ, எங்களுக்கு யார் உதவி செய்கிறவங்களோ, எங்களுக்கு யார் நிற்கிறாங்களோ அவங்க தானே சார் வரணும். அவங்க தானே வரணும். இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, எங்களுக்கு இப்போ இது இடிக்கிறாங்க, அது எதே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கி டான் வந்து நிற்கிறது வந்து பிஜேபி கட்சி தான் வந்து நிற்கிதுங்க. சார் தான் வந்து நிற்கிறார். மார்வா சார் அவங்க பையன் டைம் டேபிள் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வந்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் அவங்க தான் நாங்கள் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் அவங்க தான் வரணும். அவங்க தான் ஆட்சியில் வரணும். அதான் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசு அவங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க, எதையெல்லாம் செய்யவில்லை என்று அவர்கள் வலியுறுத்துகிறாங்க. ஸோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலைக்க வேண்டுமா, நீடிக்க வேண்டுமா, அல்லது ஆட்சி மாற வேண்டுமா என்பது தொடர்பான கருத்துக்களையும் அவர்கள் கூறியிருக்கின்றாங்க. வாக்குப்பதிவு இந்த மாலை வரை நடைபெறுகின்றது. பிப்ரவரி 8ஆம் தேதி அடுத்த கட்டமாக யார் டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும்.